வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எதிரிகளை எப்படி நம்ம மாரணம் பண்ணுறது? எதிரி எனக்கு ரொம்ப தொல்லை தரான், அவனை எப்படி மாரணம் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்கு சனிக்கிழமை அன்று அல்லது அமாவாசை அல்லது சனிக்கிழமை அன்று பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, காதோலை கருகுமணி, அவுள், பொரி, கடலை, ஆட்டு ஈரல், ஆட்டுக்கால், கருப்பு கோழி, பச்சரிசி மாவு, மஞ்சள், குங்குமம் இது அனைத்தும் வாங்கிக்கோங்க. வாங்கிய பிறகு இரவு 11 மணிக்கு மேலே பூஜைக்கு போங்க. பூஜைக்கு போய் தெற்கு முகமாக அமர்ந்து மயான சாம்பல், பச்சரிசி மாவு இது இரண்டும் ஒன்றாக சேர்த்து கலந்து ஒரு பாவை செய்யுங்க. உங்களுக்கு யார் எதிரியோ ஆணாக இருந்தால் ஆண் பாவை, பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க. பிறகு எதிரியோட முடி அல்லது காலடி மண் அல்லது அழுக்கு துணி அல்லது ஃபோட்டோ ஏதோ ஒரு பொருள் அதன் மீது வைங்க. ஒரு செப்பு தகட்டை எடுத்து மாரண சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்தின் கீழே அவங்களுடைய பேர் எழுதுங்க. இன்னார் மகன் இன்னார் மாரணம் மாரணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எழுதிய பிறகு அதற்கு மை தடவணும். தகட்டுக்கு அண்டங்காக்கா, கறிக்குருவி இது இரண்டும் கறிக்கு வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி அந்த மையை எடுத்து அந்த தகட்டு தடவுங்க. பாவைக்கும் தடவுங்க. தடவிய பிறகு தெற்கு முகமாக அமர்ந்து இரத்த சோர் வைங்க. கருப்பு கோழி பலி கொடுத்து 32 குண்டூசி எடுத்துக்கோங்க. எடுத்து பிறகு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். விநாயகரை வணங்கிய பின்பு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு ஓம் இரத்த காட்டேரி மவ்வும் சவ்வும் இரத்த காளி பத்திர காளி வா வா, இன்னார் மகன் இன்னாரை கொல்லு கொல்லு, ஜாடு ஜாடு, அவனை விடாதே, முன்னும் முன்னும் அடக்கு அடக்கு, உதிரித்த ஊத்து இந்த மந்திரத்தை 1008 ஜெபிங்க. ஜெபித்த பிறகு அந்த குண்டூசி எடுத்து மந்திரத்தை சொல்லி 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 கை, கால், வாய் அனைத்திலையும் குத்துங்க. அந்த பாவை மீது குத்திய பிறகு உதிரி சாப்பாடு இருக்குது இல்லையா, அந்த சாப்பாடை தூக்கி வானத்தை பார்த்து தூக்கி அடிங்க. அடித்த பிறகு அந்த பாவையை எரிமேடையில் புதைச்சிட்டு வந்துடுங்க. புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வரும்பொழுது கை, கால், முகம் அனைத்தும் கழுவிட்டு குளிச்சுட்டு வாங்க. இப்படி செய்தால் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவனுக்கு மாரணம் ஏற்படும். 3 நாளில் அவனுக்கு மாரணம் ஏற்படும். இது மிகவும் கொடூரமான முறை. தவறாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பின்விளைவு ஏற்படும். பார்த்து செய்யுங்க. எதாக இருந்தாலும் எனக்கு கேட்டு நீங்கள் செய்யுங்க. நன்றிங்க.